subscribe my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் காராமணி, அதாவது தட்டைக்கொட்டைன்னு சொல்வீங்க இல்லைங்களா, அதை வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம். அதுவும் முளைக்கட்டி ஸ்ப்ரவுட்டு தான். வாங்க ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. ஒரு கப் காராமணியை நல்லா வாஷ் பண்ணி அதை முளை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 days ஆச்சுங்க எனக்கு முளை விடுறதுக்கு. இப்போ இதனோட பட்டையும் லவங்கமும் வாசனைக்காக ஆட் பண்ண போகிறோம். 2 லவங்கமும் சின்னதாக பட்டையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா வடை ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா ஒரு 3 ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். காராமணியும் இதனோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா முளை விட்டு வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானது, அதனால் முளை விட்டு செய்யுங்க. ஒரு சிலர் இந்த காராமணி தோலை நீக்கிட்டு செய்வாங்க. நான் அப்படியே தான் போடுறேன். கூடவே 4 பல் பூண்டும் கொஞ்சமாக இஞ்சியும் போட்டுக்குங்க. இப்போ இதை அரைக்கணும். அதுக்கப்புறம் தேவையான பொருள் பாருங்கள். இதில் ஆட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சப்பக்கி கீரை உங்களுக்கு கிடைச்சா வாங்கிக்குங்க. இதெல்லாம் போடணும். இப்போ காராமணி, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம் எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு மிளகாவோட சேர்த்து. இந்த மாதிரி காராமணியை கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு இதனோட சப்பக்கி கீரையை ஆட் பண்ணுறேன். இது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான வடை. இந்த கீரை இந்த பக்கம்லாம் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்சா ஆட் பண்ணிக்கோங்க. மசால் வடைக்கெல்லாம் இந்த கீரையை ஆட் பண்ணி செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த காராமணியை முளை விடாதையும் செய்வாங்க. ஊற வச்சு நல்லா அந்த ஊறிட்ட பிறகு அந்த தோலை நீக்கிட்டு செய்வாங்க. நான் முளை விட்டு தோலையும் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். வாணலில் எண்ணெயும் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் வடையை போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. வடையை இப்போ நம்ம பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி போட்டு எடுத்துக்குங்க. நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெசிபி உடனே உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி தட்டி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்தாச்சு. வடையெல்லாம் இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு திருப்பி விட்டுக்குங்க. முளைக்கட்டி செய்கிறதுனால இது ரொம்ப நல்லது. இது ஒரு மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி வடையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. வடை நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு எடுக்கும் போது கிறிஸ்பியாக தெரியும். அப்புறம் சூடு போக போக ரொம்ப சாஃப்டாக ஆகிடும். ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட் காராமணி வடை தயாராகியாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் என்னோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.